Taste the Daily. தமிழ்நாட்டில் பல்வேறு தவறுகள் நடைபெற்றும் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டு அராஜக போக்கில் அஜித்குமாரை அடித்தே கொன்ற காவல்துறையும் திமுக அரசும் குற்றவாளிகளே என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குற முறை யார்? நம்ம ஐயா முதலமைச்சர் தான் இதெல்லாம் கண்டித்து பார்க்கணும், கொள்ளணும், செய்யணும். அவரே கம்முன்னு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? உண்மை புரியல. எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியல. நடவடிக்கை எடுக்கிறதுலாம் தப்பு கிடையாதுயா. அந்த பாதிக்கப்பட்டவனை வேலையை விட்டு தூக்கணும். சும்மா அங்கே மாற்றுறது இங்கே மாற்றுறதுலாம் வேலையை வச்சு வேலையை விட்டு தூக்கணும். அப்போ தான் அடுத்த போலீஸ் காவல்துறைக்கு பயம் வரும். நம்ம தப்பு பண்ணால் வேலையை போயிடும், ஒரு பயம் வரும். அது அந்த பயம் இல்லை. அந்த பயம் ஏன் இல்லைன்னா நம்ம ஐயா அரசாங்கம் சரி கிடையாது. நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஏன்னா ஒரு காவலாளியா அவங்களோட ஒர்க்கு இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இல்லை யாரோ திருடி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதை விசாரிச்சுட்டு அதுக்கு என்ன எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் போடுறது, இதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். பட் அதை மீறி அவங்கள அடித்து அண்ட் கடைசியாக அவர் இறந்து போகிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ இதை பார்க்கும்போது எங்களுக்குமே பயமாக இருக்குது. ஸோ இனிமேல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட நம்ம காவல்துறையை அப்ரோச் பண்ணலாமான்றதுலேயே ரொம்ப தயக்கமாக இருக்குது. அநியாய கொலை சாவுப்பாது, அதை விசாரிக்கலை, ஒரு மனு கிடையாது, ஒரு இது கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு புள்ளியை அடித்து சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த போலீஸ்காரனுங்க 6 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள்? கவர்மெண்ட் தானே என்ன தண்டனை கொடுக்கணும்? அந்த புள்ளிக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் எங்கள் ஆசை. அந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். 6 போலீஸ்காரனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த ஆத்தா பொண்ணுக்கு 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி நடத்தினா தான் கவர்மெண்ட்டு. அவனை மூடி மாஸ்டர் அவள் எங்கேயும் போய் பதுங்கி நிற்கிறான்னு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? அது அப்போ போன புள்ள உயிரோட வந்துருமா? அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தீர்ந்துருமா? ஒரு மனுஷனுக்கு தண்ணி கேட்டால் மிளகாத்தூளை போட்டு அவனுக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஒரு பழுப்பு நிறமான ஒரு திரமும் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கிறது. இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே அவனுக்கு செஞ்சுருக்கிற இது உண்மையிலே எப்படியாவது இறந்து போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. கடுமையாக தாக்கி செய்யக்கூடாத அளவு கொடுமைகளெல்லாம் பண்ணி ஒரு மனிதனை இந்த மாதிரி சித்திரவதை செய்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அவர் செய்த பெரிய தவறு என்பது புரியவில்லை. இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸ்காராக இருந்தாலும் யாரும் என்ன, உங்களுக்கு சட்டத்தை யார் கையில் கொடுத்தது? யாராவது ஒன்று சாகடிக்கிறதுக்கு நீங்கள் யார் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருந்தத்தக்க செய்தி.